நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு வெய்யோன் அத்தியாயம் 32. கங்கை சாலையில் மரக்கூட்டங்கள் மறைத்த தொலைவில் முரசொலி வலுத்து கொண்டே வந்தது. காட்டிற்குள் அவ்வொலி சிதறி பறந்து மரங்களால் எதிரொலிக்கப்பட்டு அனைத்து திசைகளிலிருந்தும் வந்து சூழ்ந்தது. பின்பக்கம் கோட்டை மேல் மோதிய காற்று செம்பொழுதி சுழல மீண்டு வந்து அவர்கள் மேல் படிந்து அடங்கியது. தொலை ஒலிகள் அஸ்தினபுரியின் கோட்டையில் மோதி மீண்டு வந்தன. காத்து நின்ற புறவிகள் சற்றே பொறுமை இழந்து கால்களை தூக்கி வைத்து பிடரி குலைத்த மணியோசை எழுந்தது. யானைகள் காதுகளை ஆட்டியபடி முன்னும் பின்னும் உடலாட்டும் அசைவு இருண்ட நீர்நிலையில் சிற்றலைகள் போல் தெரிந்தது. அஸ்தினபுரியின் கொற்றவை ஆலயத்தின் பூசணைக்காக எழுந்த மணியோசை நெடுந்தொலைவில் என கேட்டது. பின்பு ஒரு காற்று அதை அள்ளி கொண்டு வந்து மிக அண்மையில் என ஒலிக்க வைத்தது. கர்ணன் பெரும் மூச்சுடன் உடலை அசைத்தான். அவ்வசைவால் அகம் கலைந்து சொல் முளைத்த துச்சலன், 100 யானைகள் என்றார்கள் என்றான். கர்ணன், சிந்துவிலிருந்தே 100 யானைகளில் வருகிறாரா என்றான். ஆம், எதையும் சற்று மிகையாகவே செய்யும் இயல்புடையவர். அத்துடன் அஸ்தினபுரியை விட சற்றேனும் மாண்பு தென்பட வேண்டும் என்று அவர் விழைவதில் பொருளுண்டு என்றான் துச்சலன். துர்முகன், புதிய அரசர்கள் அனைவருமே இவ்வண்ணம் எதையேனும் செய்கிறார்கள் என்றான். 100 யானைகள் என்றால் 1000 புறவிகளா என்றான் கர்ணன். எப்படி தெரியும் என்றான் சுபாகு. உண்மையிலேயே 1000 புறவிகள்தான். 100 ஒட்டகங்களும் அத்திரிகள் இழுக்கும் 100 பொதி வண்டிகளும் அகம்படி கொள்கின்றன என்கிறார்கள். அரசரும் பிறரும் 18 பொன்னணி தேர்களில் வருகிறார்கள். கர்ணன் சிரித்து, என்ன இருந்து என்ன, நாம் 1000 மைந்தரை அனுப்பி வரவேற்கிறோமே, அதற்கு இணையாகுமா என்றான். துச்சலன் நகைத்து, ஆம், உண்மை மூத்தவரே என்றான். இவ்வணி ஊர்வலம் இன்று நகர் நுழைந்து அவை சேர்வதற்கு உச்சி வெயிலாகிவிடும் போல் இருக்கிறதே என்றான் துச்சகன். முதல் வெயில் கண்களை கூசச் செய்கிறது. துச்சலன், பல்லாண்டுகளுக்கு முன் காந்தாரத்திலிருந்து மாதுளர் சகுனி நகர் நுழைந்த செய்திகள் சூதர் பாடலாக இன்று உள்ளன. அப்பாடலை கேட்ட பின் எவரும் எளிமையாக நகர் புக துணிய மாட்டார்கள் என்றான். ஆம், அது ஒரு மலை வெள்ளம் கோட்டையை உடைத்து உட்புகுந்து நகரை நிறைத்தது போல் இருந்தது என்கிறார்கள். அந்த ஆண்டுதான் புராண கங்கை இந்நகரை மூழ்கடித்தது. அதன் பின் மாதுளர் சகுனி வந்த படை வெள்ளமும் அனல் வெள்ளமும் பெருகி வந்தன. எரியம்புகள் எழுந்து வானில் வெடித்தன. கோட்டைக்கு மேல் இளைய கௌரவர்களின் கூச்சல்கள் எழுந்தன. கர்ணன் திரும்பி நோக்கி, அத்தனை பேரும் கோட்டை மேல் ஏறிவிட்டார்களா என்றான். ஆம் என்றான் துச்சலன். அது நன்று. அவர்கள் கோட்டையிலிருந்து இறங்காமல் இருக்க படிக்கட்டின் வாயில்களை மூடச் சொல்லுங்கள் என்றான் கர்ணன். அவர்களுக்கு எதற்கு படிக்கட்டு, குதிக்க கூட செய்வார்கள் என்றான் துச்சகன். ஆம், ஓரளவு கால் வளர்ந்தவர்கள்தான் அதை செய்ய முடியும். எஞ்சியவர்கள் தடுக்கப்பட்டாலே நகரம் சற்று நிறைவாக உணரும் என்றான் சுபாகு. எரியம்புகள் மேலும் மேலும் எழுந்து விண்ணில் வெடித்து பொறி மலர்களை விரிய வைத்தன. கனல் மழை என காற்றில் இறங்கின. பெரியதோர் அணிக்குடை போல மாபெரும் எரியம்பு விண்ணில் எழுந்து வெடித்து பரவி மெல்ல இறங்கியது. செந்நிறத்தில், இளநீல நிறத்தில், பொன் மஞ்சள் நிறத்தில் என சுடற்குடைகள் வெடித்து விரிவு கவித்து இறங்கிக் கொண்டிருந்தன. அனலவனை ஏவல் பணி செய்ய அமைத்தான் என்றான் சுபாகு. என்ன என்றான் கர்ணன். அப்படித்தானே சூதர்கள் பாடப்போகிறார்கள் என்றான் சுபாகு. துச்சலனும் துர்முகனும் உறக்க நகைத்தார்கள். 8 வெண்புறவிகள் செந்து நாட்டின் கரடி கொடிகளுடன் புழுதி திரைக்கு அப்பால் இருந்து மெல்ல பிறந்தெழுந்து உருத்திரட்டி விரைவு கொண்டு அவர்களை நோக்கி வந்தன. இரும்பு கவசங்கள் ஒளிர அமர்ந்திருந்த அவ்வீரர்கள் வெண்மலர்களில் அமர்ந்த தேனீக்கள் போல தோன்றினர். கொடிகள் சிறகென அடித்து அவர்களை தூக்கி வருவது போல, புறவி குழம்புகள் காற்றில் துழாவுவது போல. ஆனால் காடு குளம்படி யோசைகளால் அதிர்ந்து கொண்டிருந்தது. அஸ்தினபுரியின் படை முகப்பை அடைந்ததும் புறவிகளை திருப்பி விரைவழியச் செய்து குதித்திறங்கி அதே விரைவில் கால் மடித்து அக்கொடியை தரையில் நாட்டி தங்கள் உடைவாள்களை உருவிச் சுழற்று தரையை தொட்டு தலை தாழ்த்தி, தொல்புகழ் அஸ்தினபுரியை 7 நதிகளால் இமயம் வாழ்த்திய சிந்து நாடு வணங்குகிறது.
பாரத வருஷத்தின் பேரரசர் ஜெயத்ரதர் நகர் புகுகிறார் என்றார்கள். கர்ணன் தலை தாழ்த்தி வணங்கி, நன்று, இந்நகர் சிந்துவின் தலைவருக்காக காத்துள்ளது என்றான். அவர்கள் வாளைச் சுழற்றி உரையிலிட்டு விலக துச்சலன், நாடகம் போல் உள்ளதே என்றான். சுபாகு, வாயை மூடுங்கள் மூத்தவரே, இவையெல்லாம் அங்குள்ள அரச சடங்குகள் என்றான். இரும்பு பெருகி வழிவது போல இரு நிறைகளாக சிந்து நாட்டு கவச வீரர்கள் வந்தனர். அவர்களுக்கு நடுவே 18 அணிப்புறவிகள் பொன் பூசிய சேனங்களும் பட்டு மெய்யுரைகளும் அணிந்து அலையலையாக உடல் எழுந்தமைய வந்தன. அவற்றின் இரு பக்கங்களிலும் அணி சூழ்கையர் போத்தமரமென திரும்பிய பட்டுப்பாவட்டாக்களும் மணி குச்சங்கள் செலு செலுத்த மலர்குடைகளுமாக சீராக நடையிட்டு அணுகினர். தொடர்ந்து பொன்னலை குழைந்து இளகிய முகப்படாமணிந்து இட்ட அடி மெத்தையென எழுந்தமைய அம்பாரியில் அணிப்பரத்தையரை சுமந்த யானைகள் அசைந்து வந்தன. அவை பொன்வண்டு தொகை போல தோன்றி ஒரு பெருக்கி கரிய மலைப்பாறைகள் மேல் கொன்றை பூத்தது போல் பேருரு கொண்டு எழுந்து கண்களை நிறைக்கும் இருளென்றாகி அவர்களை கடந்து சென்றன. தொடர்ந்து ஒளிரும் வேல்களும் வாள்களும் ஏந்திய குதிரைப்படையினர் உச்சி பொழுதில் ஒளி கொண்டு செல்லும் ஓடையென நெறி நடையில் கடந்து சென்றனர். அவர்களுக்கு மேல் கோட்டையிலிருந்து பொழிந்த அரிமலர்கள் மழையென்றாகின. அவற்றுக்கு பின்னால் இருபுறமும் உயர்ந்த பொன் மூங்கில்களில் பட்டு சித்திர எழினிகளையும் செந்திரைகளையும் தூக்கியபடி காலாட்படையினர் வர, தொடர்ந்து பொன்மணி குலுங்கும் குடைக்கூரை நலுங்க சகடங்களின் இரும்பு பட்டைகள் சுருள் வாள்களென சுழன்று ஒளிவிட, வெண்புறவி கால்கள் நீர்வெளியில் நடமிடும் நாரைகள் என எழுந்தமைய அணித்தேர்கள் நிறைவகுத்தன. மாபெரும் சித்திரத்திரை சீலை ஒன்று நலுங்குவது போல என்று கர்ணன் நினைத்தான். விழி விரித்து அக்காட்சியையே நோக்கி நின்றான். பின்பு அவன் உள்ளம் பெரும் முரசு மேல் கோல் வருடுவது போல் அதிரத் தொடங்கியது. சற்று கழித்தே அவன் ஜெயத்ரதனின் அரச தேரை பார்த்து விட்டிருப்பதை உணர்ந்தான். கரடி இரு கைகளையும் விரித்து கால்களை பரப்பி ஒரு கையில் வாளும் மறு கையில் தாமரை மலரும் ஏந்தி நின்றிருந்தது. காற்றில் கொடி பறக்கையில் அது உயிர் கொண்டு துள்ளியது. அஸ்தினபுரியின் கோட்டை சுவர் நான் இழுக்கப்பட்ட வில்லென அதிர்ந்து முழக்கம் எழுப்பியது. இசைச்சூதர்களின் முரசுகளும் கொம்புகளும் சங்குகளும் மணிகளும் இணைந்து எழுந்த மங்கள பேரிசை அதனுடன் இணைந்து கொண்டது. வீரர்களும் குடிகளும் எழுப்பிய வாழ்த்தொழிகள் செவிகளை அடைத்து ஒலியின்மையை உணர வைத்தன. ஏன் ஒவ்வொரு தருணத்தையும் வாழ்த்தொழிகளால் நிறைக்க வேண்டுமென முன்னோர் வகுத்தனர் என்று கர்ணன் எண்ணிக்கொண்டான். உணர்வெழ்ச்சிகள் ஒலியென வெளிப்படுத்தப்படுகையில் அவை அவ்வுள்ளங்களை உதறி காற்றில் எழுந்து புட்களென சிறகடித்து திரண்டு ஒற்றை சுழல் என்றாகி விடுகின்றன. பின்னர் அவை பேருரு கொண்டு ஒவ்வொரு உள்ளத்தையும் கவ்வி தூக்கிச் செல்கின்றன. இந்த இசைப்பெருக்கும் குரல் கொந்தளிப்பும் இல்லையேல் இங்கிருக்கும் ஒவ்வொருவரும் இவ்வுணர்வுச்சத்தில் இருப்பார்களா? இவர்களை வெறி கொண்டு காற்றில் துள்ளி எழச் செய்யும் அந்த உணர்வு அவர்களுக்குள் இருந்து எழுவதா? பிறிதொருவருக்காக அத்தனை உணர்வு எழுமா என்ன? இதோ விழிவிரித்து கழுத்து நரம்புகள் புடைத்து தெய்வம் எழுந்த வெறியாட்டன் என கையசைத்து கூவும் இவனுள் ததும்புவது எது? புயல் அள்ளி சுழற்றும் சருகுகள் இவர்கள். சொல்லி சொல்லி கூவி கூவி ஒற்றை பேருணர்வாக அனைத்தையும் ஆக்குவதற்குத்தான் இவ்வொலி பெருக்கு. இக்குரல்கள் இன்றிருக்கும் மானுடர்களின் வாயிலிருந்து எழுந்து திரண்டவை என்றால் கொம்பும் குழலும் முரசும் முழவும் சங்கும் மணியும் என ஒலிப்பவை மறைந்தழியா ஒலியுலகை அடைந்த மூதாதையரின் குரல்கள். இன்று நாளை என பிளவுறாது நின்று ஒலித்து கொண்டிருந்தது அஸ்தினபுரி என்னும் ஒற்றை சொல்லில் திரண்ட மானுடம். தங்களுக்கென இருண்ட கரவு பாதைகளும் தாங்கள் மட்டுமே ஏறிச் செல்லும் தேர்களும் கொண்ட தனித்த ஆத்மாக்கள். பிறப்பும் விடுதலையும் தனித்து மட்டுமே என்று பிரம்மத்தால் விதிக்கப்பட்டவை. இக்குரலால் அவற்றை திரட்டி கொண்டிருக்கிறார்கள். சிற்றுயிர்களை துடைப்பத்தால் கூட்டி கூடையில் அள்ளுவதைப் போல. முதலில் வாழ்த்து குரல் எழுப்ப மானுடரை பயிற்றுவித்த தலைவன் எவன்? அவன் ஆழி வெண்சங்கு கொண்டு மலை நின்ற மால், வெள்விடை ஏறி விழிநுதல் கொண்டு இருந்த செவ்வேள், கொல்வேல் மயிலோன், மதகளிறு முகத்தோன், விரி கதிர் வெய்யோன், அனலோன் கடலோன், வேழமூர்ந்த வேந்தன், மூத்தோன் முன்னோன் முதல் பறவை, திசையறிந்தோன் தனித்தோன். மானுடரை ஒற்றை திரளாக்க அவனால் முடிந்தது. அது மழை சரடு திரளை அள்ளி முறுக்கி ஒரு வடம் செய்வது போல.
அதிலேறி விண்ணேறி அமர்ந்தான். குனிந்து மானுடரை நோக்கி புன்னகை செய்து கொண்டிருக்கிறான். என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று அவன் தன்னை வியந்து மீட்டபோது கரடி மிக அணுக்கத்தில் வந்துவிட்டிருந்தது. அரச பெருந்தேரின் சகடங்களின் அதிர்வு கால்கள் வழியாக தன் உடலை வந்தடைவது போல் உணர்ந்தான். சூழ்ந்து அலையடித்து கொண்டிருந்த அத்தனை உணர்வுகளில் இருந்தும் தனித்து விடப்பட்டவன் போல தன் உடல் பதறிக் கொண்டிருப்பதை உணர்ந்து சால்வையை பற்றி கொண்டான். அவனுக்கு மட்டுமேயான ஒரு காற்று அதை நழுவச் செய்தது. அவனை மட்டுமே சூழ்ந்த வெம்மை அவனை வியர்வை கொள்ள வைத்தது. துச்சலன் மெல்லிய குரலில், மூத்தவரே, வேண்டுமென்றே துவாரகையின் இளைய யாதவருக்கு நிகரான பொற்தேரை அமைத்திருக்கிறான் சைந்தவன். அதை சிந்து நாட்டிலிருந்து இத்தனை தொலைவு கொண்டு வரவும் செய்திருக்கிறான். என்ன ஒரு ஆணவம் என்றான். சிந்து தொல்நிலம் இளையோனே என்றான் கர்ணன். ஆம், ஆனால் இளைய யாதவர் வெள்ளர் கரியவர், வெண்ணென வெறிந்தவர் என்றான் துச்சலன். இவன் மானுடன், ஓள் முன் நின்று கலங்கும் உள்ளம் கொண்டவன். ஜெயத்ரதனின் அணிப்பொற்தேர் வெளியறியா வின் செவிமடல் ஒன்றின் குண்டலம் போல ஆடிக்கொண்டிருந்தது. ஈயக்கலவையால் மஞ்சள் கிளியின் சிறகென பொலிந்த கிளிச்சிறை பொன் பூசிய சிற்பச் செதுக்கு தூண்களும் கூவை முகடும் கூம்பும் மணி தூங்கும் தொங்கல்கள் குலுங்கின. 7 வெண்புறவிகளும் பழுதற்ற நீருடல் கொண்டவை. தேர்ந்த இசைச்சூதரின் முரசு கோல்களென அவற்றின் கால்கள் மண்ணை அரைந்து தாளமிட்டன. தேரின் 8 உருளாழிகளும் அவற்றின் மேல் ஏற்றப்பட்ட மூங்கில் விற்களை மெல்ல அழுத்தி அசைக்க, மெல்லிய நீர் அலைகளில் ஏறி அமைந்து வரும் படகு போல செந்நிற பட்டு திரைச்சீலைகள் நலுங்க அது வந்தது. தேரின் முன்னால் அமரபீடத்தில் பொன்னிற தலைப்பாகை மேல் மலைநாரை பணி இறகு சூடி, மார்பில் மகர கண்டியும் கைகளில் பொற்கங்கணமும் அணிந்து வாழ் மீசையுடன் அமர்ந்திருந்த தேர்ப்பாகன் சவுக்கை காற்றில் நாகபடம் எனச் சொடுக்கி மெல்லிய ஓசை எழுப்பி தேரை செலுத்தினான். தேருக்கு இருபுறமும் 2 நீள் நிறைகளாக 18 வெண்புறவிகள் கொக்கு கூட்டங்கள் போல் கழுத்தை முன் சரித்து தலைமேல் சூடிய காமரூபத்து மலையணில் வாள்கள் நாணல் பூங்கொத்துகள் என காற்றில் உலைந்தாட வந்தன. தேரின் வெண் சிறகுகள் போல தோன்றின அவை. அரசு தேர் அணுகியதும் அதன் முகப்பில் வந்த புறவியில் அமர்ந்திருந்த காவலர் தலைவன் கை தூக்க, தொடர்ந்த தேரில் அமர்ந்திருந்த இசைச்சூதர்கள் எழுந்து கொம்புகளையும் சங்குகளையும் முழக்கினர். பெருந்தேரை தொடர்ந்து வந்த அணித்தேர்கள் ஒவ்வொன்றிலும் சங்கொலி எழுந்து அணிநிறையின் பின்பக்கம் வரை படர்ந்து செல்ல, அனைத்து தேர்ப்பாகரும் கடிவாளங்களை இழுத்து புறவிகளை நிறுத்தினர். தேர்கள் விரைவழிந்து சகட ஒலிகளும் குழம்பு மிதிப்படும் கலைந்த தாளமுமாக தேங்கி நின்றன. அவற்றில் ஆடிய மணிகள் சினுங்கின. தேர் நிறைக்கு பின்பக்கம் வந்து நின்ற சீர்வரிசை வண்டிகள் விரைவழியும் ஒலி கேட்டது. தொலைவில் வண்டிகளை ஒழுங்குபடுத்தும் படை வீரர்களின் கூச்சல்களும் கொம்பொலிகளும் எழுந்தன. மூத்தவரே என்று மெல்லிய குரலில் அழைத்துவிட்டு துச்சலனும் துச்சகனும் முன்னால் நடந்து செல்ல, கர்ணன் விழிப்படைந்து தன் அருகிருந்த அணுக்கனிடமிருந்து பொற்தாளத்தை வாங்கியபடி அவர்கள் நடுவே நடந்து சென்றான். ஜெயத்ரதனின் தேருக்கு பின்னால் வந்த வெண்திரையிட்ட தேர்களிலிருந்து சிற்றமைச்சர்கள் இறங்கி அரச தேருக்கு வலப்பக்கமாக வந்து அணிவகுத்தனர். அவர்களுக்கு பின்னால் இருந்த இளஞ்சிவப்பு திரையிடப்பட்ட தேர்களிலிருந்து அணிப்பரத்தையர் இறங்கி மங்கள தாளங்களுடன் இடப்பக்கமாக வந்து வரிசையாயினர். அவர்களுக்கு பின்னால் வந்த இளநீல திரையிடப்பட்ட தேர்களிலிருந்து இசைச்சூதர்கள் தங்கள் இசைக்கருவிகளுடன் இறங்கி வந்து தேருக்கு பின்னால் நின்றனர். தலைக்கோலன் முன்னால் எழுந்து கோல் சுழற்ற மங்கள இசையும் வாழ்த்தொலிகளும் எழுந்தன. தேருக்கு முன்புறம் கர்ணனும் இளைய கௌரவர்களும் நின்றனர். மூச்சிரேக்க ஓடி வந்த அமைச்சர் கனகர் திரும்பி பின்னால் நோக்கி கையசைத்து ஆணைகளை பிறப்பித்தார். கோட்டை முகப்பு வாயிலில் நின்ற வைதீகர்கள் வேதம் ஓதியபடி வந்து அவர்களை கடந்து சென்று ஜெயத்ரதனின் தேரை அணுகினர். இடப்பக்கத்தில் இருந்த அஸ்தினபுரியின் அணிப்பரத்தையரும் மங்களச்சூதரும் அவர்களை தொடர்ந்து சென்றனர். கனகர் 2 கைகளையும் விரித்து சிந்து நாட்டின் அமைச்சருக்கு செய்தி சொல்ல அவர் கண்களை அசைத்து அச்செய்தியை பிறருக்கு சொன்னார். மூத்த அமைச்சர் ஒருவர் தேரின் படிகளில் ஏறி திரைவிலைக்கு உள்ளே சென்று ஜெயத்ரதனை அழைத்தார். கனகர் சிறிய மேடை ஒன்றில் ஏறி கோட்டை மேலிருந்து அவரை நோக்கி கொண்டிருந்த காவலனை நோக்கி கையசைத்து ஆணையிட்டார். கோட்டை மேல் பெரும் முரசுகள் அருகே கோல்காரர்கள் எழுந்து கையோங்கினர்.
கொம்புகள் இளங்களிரின் துதிக்கைகள் என எழுந்து வாய்களுடன் பொருந்தின. கோட்டை காத்திருந்தது. திரை விலைக்கு அரச முழுதனி கோலத்தில் ஜெயத்ரதன் வெளித்தோன்றியதும் 1000 கைகளால் கோட்டை ஏந்தி கொண்டிருந்த அத்தனை பெருமுரசுகளும் கொம்புகளும் முழவுகளும் சங்குகளும் ஒற்றை பேரொலியாக ஆயின. விண்ணகம் முழுக்க இடி நிறைந்தது போல் இருந்தது. பல 100 எரி அம்புகள் எழுந்து வானில் வெடித்து விண்மீன் மழையென பொழிந்தன. வாழ்த்தொளிப்பெருக்கு ஒளியையும் காற்றையும் அதிரச் செய்து பார்வையையே மறைத்தது போல் தோன்றியது. 2 கைகளையும் கூப்பியபடி ஜெயத்ரதன் இறங்கி அஸ்தினபுரியின் மண்ணில் நின்றதும் வைதிகர்கள் வேதம் ஓதியபடி கங்கை நீரை அவன் மேல் தெளித்து அரிமஞ்சளும் மலரும் இட்டு வாழ்த்தினர். மங்கள பரத்தையர் குரவையொலியுடன் அவன் எதிரே சென்று தாளங்களை அவன் முன் நீட்டினர். அவன் திரும்பி தன் பின்னால் நின்ற மங்கள செடியரின் தாளத்திலிருந்து பொன் நாணயங்களை எடுத்து தாளத்திற்கொன்றாக போட்டு ஒவ்வொன்றில் இருந்தும் ஒரு நறுமண பொருளை எடுத்து தன் சென்னியில் தொட்டு மறுபக்கம் இருந்த தாளத்தில் போட்டான். 18 மங்கள தாளங்கள் காட்டப்பட்ட பின் சேடியர் விலக இசைச்சூதர் கௌரவரின் 2 பக்கமும் சூழ்ந்து கொண்டனர். இசை முழங்க கர்ணன் நீள் சீரடி வைத்து நடந்து ஜெயத்ரதனை அணுகி கை கூப்பி, சிந்து நாட்டரசே, தாங்கள் அஸ்தினபுரிக்குள் எழுந்தருளும் இந்நாள் மங்களம் கொள்க. திருவுடை அரசர் திருமாலே என்பார்கள். தங்கள் வருகையால் எங்கள் களஞ்சியங்களில் கூலமும் கருவூலங்களில் பொன்னும், கண்ணியர் நெஞ்சங்களில் கனலும், அன்னையர் முலைகளில் அமுதும், கற்றோர் சொற்களில் மெய்யும் நிறைவதாக என்றான். ஜெயத்ரதன் விழி தூக்கி கர்ணனை நோக்கினான். அவன் கர்ணனை அறியாதவன் போல் இருந்தான். புன்னகை அரசர்களுக்குரிய விழி தொடாத பொது மலரலாக இருந்தது. கற்றும் சொல்லியும் சொல்லன்று ஒலியே என்று ஆகிவிட்ட சொற்களில் ஆம் அவ்வாறே ஆகுக என்று கூவி அவன் தலை வணங்கினான். கர்ணன் ஜெயத்ரதனின் முகத்தை நோக்கி கொண்டிருந்தான். ஆனால் தான் நோக்குவதை அவன் உணரக்கூடாது என்றும் நுண்ணிதின் உளம் தேர்ந்திருந்தான். ஜெயத்ரதன் முகம் அப்போதுதான் அச்சிலிருந்து எடுக்கப்பட்ட செப்பு படிமையின் சீர் வடிவும் உறைந்த ஒற்றை உணர்வும் கொண்டிருந்தது. விழிகள் தாளத்தையும் அவற்றை ஏந்தி நின்ற கௌரவர்கள் முகத்தையும் இணையாக நோக்கின. அசையா சுடர் போல் ஓர் அசைவு அவனில் இருப்பதை கர்ணன் கண்டான். அவன் தன்னை நோக்கவில்லை என முதற்கணம் உணர்ந்து மறுகணமே அவன் தன்னையன்றி பிறர் எவரையும் நோக்கவில்லை என்றும் அறிந்து கொண்டான். இப்படி கறந்து நோக்கும் கலையை அவன் அறிவான் என்பதே அவனுக்கு அப்போதுதான் தெரிந்தது. ஒருபோதும் பிறர் தன்னை நோக்குவதை அவன் பொருட்டென எண்ணியதில்லை. அது பெண்டிரியல்வென்று இளவயதிலேயே ஒரு விளக்கம் கொண்டிருந்தான். இன்று தன் ஆணிலை அழிந்து பேதை பெண்ணென உள்ளம் நீர்மை கொள்ள அங்கு நின்றிருப்பதை உணர்ந்தபோது நாணுற்று, அதனாலேயே தருக்குற்று தன் தோள்களை நிமிர்த்து தலையை தூக்கி முழங்கிய குரலில், அஸ்தினபுரிக்கு தங்கள் வருகை சிறப்புறுக. குலமன்று அமர்ந்து என் நாட்டை ஆளும் பேரரசர் திருதராஷ்டிரரும், அவர் உளமாளும் பிதாமகர் பீஷ்மரும், அவை சொல் ஆளும் கிருபரும் துரோணரும், முடியாளும் துரியோதனரும் அவ்வாறே விழைகிறார்கள் அரசே. எந்த மாறுதலும் இன்றி நன்று என்றான் ஜெயத்ரதன். கர்ணன் தலை வணங்கி பின்னால் நகர துச்சலனும் துர்முகனும் சென்று ஜெயத்ரதனை வணங்கி முகமன் உரைத்தனர். கௌரவர்கள் ஒவ்வொருவராக சென்று முறைமை சொல் உரைத்தி வரவேற்ற பின் கர்ணன் வலம் நின்று ஜெயத்ரதனை நகர் நோக்கி அழைத்துச் சென்றான். துச்சலனும் துர்முகனும் 2 பக்கமும் உடைவாள் தொட்டு நடந்து வர நடுவே கை கூப்பியபடி ஜெயத்ரதன் நடந்தான். அவனைத் தொடர்ந்து அவனது அமைச்சர்களும் மங்கள சேடியரும் சென்றனர். சாலையின் 2 புறமும் கூடி நின்ற அஸ்தினபுரியின் குடிமக்களும் வீரர்களும் வாழ்த்தொலிகள் முழங்க அவன் மேல் அரைமலர் தூவி வாழ்த்தினர். அவர்கள் மேல் கோட்டைக்கு மேல் எழுந்த இளங்கதிரவனின் ஒளி பொழிந்தது. மாமன்னர் ஜெயத்ரதர் வாழ்க, சைந்தவர் வாழ்க, 7 நீர் ஆளும் 7 கதிர் வாழ்க என்று வீரர்கள் கூச்சலிட்டனர். அப்பாலிருந்து ஒரு குரல், பொற்கதிர் பெற்ற மைந்தர் கர்ணன் வாழ்க, ஒளிமணி குண்டலம் வாழ்க, எரியொளிர் கவசம் வாழ்க என்று ஓங்கி ஒலித்தது. திகைத்து கர்ணன் திரும்பி நோக்கினான். வெறி கொண்டவர் போல உடம்பெல்லாம் பதை பதைக்க கைகளிலும் கழுத்திலும் இழுத்து கட்டிய நீல நரம்புகளுடன் ஒரு முதியவர் பட்டுத்திரை நின்ற பொன் மூங்கில் கணுவில் மிதித்து மேலேறி கைகளை வீசி, செய்யோன் சேவடி வாழ்க, வெய்யோன் மைந்தன் வாழ்க என்று கூவினார். வாழ்க, அழிக்குள் அங்கைகள் வாழ்க,
அழியா பெருங்கருணை வாழ்க, அங்க மன்னர் வாழ்க என்று கூட்டம் கூவியது. சற்று நேரத்தில் அங்குள்ள அத்தனை பேரும் கர்ணனை வாழ்த்தி கூவத் தொடங்கினர். கர்ணன் திகைத்து துச்சலனிடம் ஏதோ சொல்ல முயல, அவன் மலர்ந்த முகத்துடன் தானும் கையசைத்து அவர்களுடன் இணைந்திருப்பதைக் கண்டு கனகரை நோக்கினான். கனகர் கை காட்ட வீரர்கள் அதை புரிந்து கொண்டு, சிந்து மைந்தர் வாழ்க, 7 நீர் ஏந்தல் வாழ்க என்று கூவினர். அதை பிற வீரர்களே ஏற்று கூவினர். அவ்வொலி தனித்தெழாது கரைந்தது. கர்ணன் ஜெயத்ரதனை நோக்கினான். அவன் முகம் முதற்கணம் போலவே மென் சிரிப்பும் விழி மலர்வும் என சிலைத்திருந்தது. அவர்களின் ஊர்வலம் கோட்டையின் முகப்பை கடந்து உள்ளே சென்றபோது கோட்டை காவலர்கள் இரு பக்கமும் நின்று வாழ்த்து கூவினர். மறுபக்கம் இளவெயில் நிறைந்து நின்றிருந்த பெருமுற்றத்தில் பொற்பூச்சு மின்னிய தேர்களும் திரைச்சீலைகள் நெளிந்த பல்லக்குகளும் முகப்படாமிட்ட யானைகளும் அல்லி மலர் பரப்பு போன்ற புறவைத்திரளும் நிறைந்திருந்தன. அணிப்பந்தலில் நின்றிருந்த அமைச்சர் விதுரரும் 7 சிற்றமைச்சர்களும் வணங்கியபடி ஜெயத்ரதனை நோக்கி வந்தனர். ஜெயத்ரதன் விதுரரை தலை குனிந்து வணங்கி, பேரமைச்சரை வணங்குகிறேன். நெடுநாட்களுக்கு பின் தங்களை சந்திக்கும் நல்லோள் பெற்றேன் என்றான். விதுரர் நகைத்தபடி அவன் 2 கைகளையும் பற்றி கொண்டு, நன்று, மேலும் தோள் பெருத்து தலை உயர்ந்திருக்கிறீர்கள் அரசே என்றார். சிந்து நாடு தனக்கென்று ஒரு வெண்ணரசனை பெற்றிருக்கிறது என்றொரு சூதன் எங்கு பாடினான். இன்று அதை காண்கிறேன். இந்நகர் ஊர்வதற்கு தங்களுக்குரிய ஊர்தி ஐராவதமே. ஜெயத்ரதன் நகைத்து, வெண்ணிற யானை ஒன்று இங்கு கொண்டு வரப்பட்டதை முன்னரே ஒற்றர்கள் சொன்னார்கள் அமைச்சரே என்றான். விதுரர் அவன் தோளை தட்டியபடி சிரித்தார். சிற்றமைச்சர் கை காட்ட முற்றத்தின் மறுபக்கம் அணிகொண்டு நின்றிருந்த வெண்களிறு 2 பாகன்களால் கொம்பு பற்றி அழைத்து கொண்டு வரப்பட்டு ஜெயத்ரதன் முன் வந்து நின்றது. அதன் செந்நிற காதுகளில் காளானின் தளிர் தண்டுகள் போல வெண்முடிகள் எழுந்திருந்தன. முகமெங்கும் நீர்க்கலங்கள் போல செந்தேமல் பரவியிருந்தது. சிவந்த துதிக்கையால் அவர்களின் மனம் கொள்ள முயன்றது. ஜெயத்ரதன், இதன் பெயர் என்ன என்றான். இதை நாங்கள் ஐராவதம் என்றே அழைக்கிறோம் என்றார் விதுரர். கனகர், இங்கு வந்து 8 மாதங்களே ஆகின்றன. நன்கு பயின்ற களிறு, ஆனால் பார்வை மிகவும் குறைவு. துதிக்கை பற்றி அழைத்துச் சென்றால் ஒழிய பகலில் எங்கும் செல்லாது. ஜெயத்ரதன் அதன் அருகே சென்று அதன் மத்தகத்தை கையால் அரைந்து வளைந்த கொம்பை பற்றி உடலை தூக்கி பின் இறங்கினான். யானை சிவந்த துதிக்கையால் அவன் தோளை வருடி தோல் உரசும் ஒலியுடன் இறக்கியது. ஜெயத்ரதன் முகம் மலர்ந்து விதுரரிடம், பெரியதோர் வெண்தாமரை போல் இருக்கிறது என்றான். இதற்கு பத்மன் என்றுதான் முன்னர் பெயரிட்டிருந்தார்கள் என்றார் விதுரர். ஏறிக்கொள்ளுங்கள் அரசே, இந்திரன் எங்கள் நகரிலும் எழுந்தருளட்டும். ஜெயத்ரதன், ஆம், இன்று ஒரு நாள் இங்கே விண்ணில் ஊர்கிறேன் என்றபடி யானையின் அருகே செல்ல பாகன் அதன் காலை தட்டினான். வலக்காலை மடித்து தூக்கி அது மெல்ல பிளிறியது. அதன் காலை மிதித்து தொடைக்கணுவை பற்றி ஏறி கால் சுழற்றி அம்பாரி மேல் அமர்ந்தான். அவன் ஒரு கணமேனும் தன் விழிகளை சந்திப்பான் என கர்ணன் நினைத்தான். ஆனால் அவன் கர்ணனை முற்றிலும் அறியாதவன் போல் இருந்தான். யானையின் பின்பக்க கால் வழியாக ஏறி அமர்ந்த காவலன் வெண்கொற்ற குடையை ஜெயத்ரதனுக்கு மேலாக பிடித்தான். பிற 2 காவலர்கள் அவனுக்கு பின்னால் அமர்ந்து வெண் சாமரங்களை 2 பக்கமும் வீசத் தொடங்க விண்ணில் எழுந்த வெண் சிறகு பறவை போல் அவன் யானை மேல் ஊர்ந்து முன் சென்றான். சீர்நடையில் கால்களை எடுத்து வைத்து யானை அரண்மனை நோக்கிய அரச வீதியில் நுழைந்தது. 2 பக்கமும் கூடியிருந்த அஸ்தினபுரியின் குடிமக்கள் மலர் பொழிந்து பெருங்கூச்சலுடன் அவனை வாழ்த்தி வரவேற்றனர். 2 கைகளையும் விரித்து இளைஞர்களை வாழ்த்தியும் கைகூப்பி முதியவர்களை வணங்கியும் ஜெயத்ரதன் வெண்களிறு மேல் ஊர்ந்தான். அவனுக்கு பின்னால் அஸ்தினபுரியின் குழந்தைகளும் பெண்களும் ஆர்ப்பரித்தபடி அணி ஊர்வலமாக சென்றனர். அவன் குடிமேலும் கவரியிலும் காலையொளி சுடர்விட்டது. கர்ணன் அவனையே நோக்கியபடி நின்றான். வெய்யோன் 32வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.